ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டுடேக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். டுடே வெட்னஸ்டே, மந்த் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட்டபிளாக தான் முடிஞ்சது. அக்டோபர் 1 ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஹரி ட்ரேடிங் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஒன்ஸ் மோர் சொல்லிட்டேன். இப்போ நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ள போய்க்கலாம். இது ஒரு அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்டஸ். இந்த அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா 3200 சம்திங் வந்திருக்கு ஓகேங்களா. இந்த 3200 வந்து எப்படி வந்ததுன்னா, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் பொசிஷன் எஸ்டர்டே. அதனால வந்து அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டர்டே கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 600 700 ப்ராஃபிட்டபுளாக இருந்தது. அப்போ 700 ப்ராஃபிட்டாக இருந்தாலும் இன்னைக்கு அது ரெடியூஸ் பண்ணாலும் ஓவராலாக 3000 இன்னைக்கான ப்ராஃபிட் எடுத்தால் 2500 அந்த அளவுக்கு ப்ராஃபிட் ஓகேங்களா. இதுக்கான சார்ஜஸ் பாருங்க 400 சம்திங் வந்திருக்கு ஓகேங்களா. அப்போ ஓவராலா நம்மளுக்கு இன்னைக்கு 2800 அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு ஓகேங்களா. இப்போ இது எப்படி எடுத்தோன்றதுக்கான ரீசன் பார்த்துடலாம். இது எஸ்டர்டே கேரி ஃபார்வர்ட் பண்ணதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் ஐயா இருந்ததுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மார்னிங் ஓப்பன் ஆகும்போது சேம் ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆனது. நான் இருந்தாலும் சரி ஓகே வெயிட் பண்ணேன். அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் குறையும்போது புக் பண்ணிட்டேன் 1000 ருபீஸ்க்கு. ஆனால் டிப்ளாய்டு கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனுக்கு எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குவான்டிட்டி தான் 2,10,000 ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்தேன். சரி ஓகே க்ளோஸ் பண்ணிட்டேன். சம் அதர் ஒர்க்கு பார்க்க போயிட்டேன். அதுக்கப்புறம் நைட் வந்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஐயா இருந்தது. 4,800 ப்ரீமியம் வந்து அகைன் வந்து 4,950 வரைக்குமே ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆனது. இங்கே பாருங்க நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். இப்போ அது பாட்டம் பாருங்க. மார்னிங் வந்து இந்த பொசிஷனை நெக்ஸ்ட் கேரி ஃபார்வர்ட் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். நியர்பை வந்து 4,800ல அகைன் பாருங்க ரீஎன்ட்ரி எடுத்தது பாருங்க. கோல்டு ரீஎன்ட்ரி எடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஐயா இருந்தது பார்த்துட்டு, அதனால நான் என்ன பண்ணியிருந்தேன்னா என்ட்ரி கம்ப்ளீட் பாருங்க 4,940 ருபீஸ் அந்த அளவுக்கு வந்து ப்ரீமியம் மார்னிங் க்ளோஸ் ஆனதை விட இன்னும் அதே ரேஞ்சில் இன்னும் ஹையாக இருந்தது. மார்க்கெட்டு கொஞ்சம் மூவ் ஆகிருந்ததால மேலே ப்ரீமியம் கொஞ்சம் ஹையாக இருந்தது. சார் அப்படி ஒரு வேளை வந்து கொஞ்சம் இன்னும் 1000 பாயிண்ட்ஸ்குள்ளே மேலே இன்க்ரீஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாலும் நான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால வந்து தைரியமாக அந்த பொசிஷன் எடுத்தேன் ப்ரீமியம் ஹையாக இருந்தாலும். அதனால அந்த எண்ட் ஆஃப் டேல பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மெல்ட் ஆயிருந்தது ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு இதில் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 110 பாயிண்ட்ஸ் வந்தது இது ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் இப்போ 2-3 மந்த்ஸ் ஒரு 3 மந்த்ஸ் ஹையா வந்து கிராஷ் ஆயிருக்கு. ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 33லே மெயின்டைன் இருந்து சடனாக ஸ்பைக் ஆன உடனே 34 பாயிண்ட் ஸ்பைக் போனதால அதை வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நான் அதை என்ட்ரி எடுத்திருந்தேன் 6 குவான்டிட்டி. மினின்றது வந்து பார்த்தீங்கன்னா 250 குவான்டிட்டி. அது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 0.6 பைசே ப்ராஃபிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்மளுக்கு அதுலேயும் ஒரு 700-800 அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருந்தது ஓகேங்களா. இதுதான் இன்னைக்கான ப்ராஃபிட் நம்ம எடுத்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ். அது எதுக்காக எடுத்தோன்றதை நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. இது ஒரு அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்டஸ். இதுக்கான ப்ராஃபிட் ஸ்ப்ளிட்டை பார்த்துடலாம். கோல்டில் 2,300, நேச்சுரல் கேஸில் 900 ஓகேங்களா. இதுதான் இன்னைக்கான இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்டஸ். இன்னொரு அக்கௌண்ட்டை நம்ம இப்போ பார்த்துடலாம். இன்னொரு அக்கௌண்ட்டில் பாருங்கள் எட்ஜில் எடுத்திருக்கேன். எட்ஜில் வந்து யூஸ் பண்ணுற இன்னொரு அக்கௌண்ட் ப்ரௌசரு. ஒரு அக்கௌண்ட் குரோமும் ஒரு அக்கௌண்ட் வந்து எட்ஜ்லையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே கேரி ஃபார்வர்ட் பண்ணதில்ல. இதில் ஆல்ரெடி 1,200 அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருந்தது ஓகேங்களா. ஒரு 1,400-500 தான் இருந்தது. அப்போ இந்த 1,500 மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து 4,300 அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கான டே ப்ராஃபிட் ஓகேங்களா. இதில் வந்து டபுள் த குவான்டிட்டி எடுத்திருந்தேன். இன்னைக்கு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா 2,000 அந்த அளவில் புக் பண்ணியாச்சு. அது கேரி ஃபார்வர்ட் பொசிஷன் சேம் தான். நம்ம ப்ரீவியஸாக பார்த்ததுனால அந்த கோல்டு சொன்னது தான் 4,900 சம்திங்ல என்ட்ரி எடுத்தது. மார்னிங் வந்து சரி க்ளோஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஒரு 100 பாயிண்ட்ஸில் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சொன்ன மாதிரி அந்த கோல்டு மாதிரி 4,950 அந்த ரேஞ்சில் திருப்பி ரீஎன்ட்ரி எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 150 பாயிண்ட்ஸில் ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ்லையும் இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட்ஸ்லையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். சேம் இதே மாதிரி தான் வந்து ப்ரீமியம் ஹையாக இருந்ததை நினச்சி, ஏன்னா வந்து இப்போ பாருங்கள் அது ஏன் எடுத்தன்றதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் நேச்சுரல் கேஸ் வந்து 33.5 33 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது 34.5 வரைக்கும் போனது. அதனால நான் பேஸ் பண்ணி ப்ரீமியம் கண்டிப்பாக என்ன மெல்ட் ஆகும்ன்ற கான்செப்ட்ல எடுத்திருந்தேன் ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்க 33 என்ட்ரி எடுத்தது காட்டுறேன் பாருங்க. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் 7 குவான்டிட்டி எடுத்தேன் 34க்கு, அப்புறம் இன்னொரு குவான்டிட்டி எடுத்தேன் ஆல்ரெடி 34 ரேஞ்சில் எடுத்துட்டேன். அதை க்ளோஸ் பண்ண பார்த்தீங்கன்னா 0.65 அதில் சம் ப்ராஃபிட் வந்தது. ஓகே, அந்த ப்ராஃபிட் ஸ்பிட்டை பார்த்துடலாம். அந்த ப்ராஃபிட் கோல்டில் பார்த்தீங்கன்னா 4600, நேச்சுரல் கேஸில் 1200. ஓகேங்களா, இதுதான் வந்து இன்னைக்கான ப்ராஃபிட். ஓகேங்களா, இந்த அக்கௌண்ட்டுக்கானது. இதில் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 820. ஓகேங்களா, அப்போ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு வந்து 5000 அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இன்னைக்கான டே. ஓகேங்களா, அப்போ இது ஏன் இன்னைக்கு வந்து என்னென்ன மீட்டிங்ஸ், இன்னைக்கு வந்து ஆர்பிஐ பாலிசி மீட்டிங் இருந்தது நான் சொல்லியிருந்தேன். அது வந்து இன்னைக்கு சேம் ரேட்டு தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, நோ சேஞ்சஸ். ஓகேங்களா, சிஆர்ஆரும் எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. அதனால வந்து மார்க்கெட் வந்து நினைச்ச மாதிரி வந்து எந்த சர்ப்ரைஸும் கொடுக்கல. ஆனால் வந்து மார்க்கெட் கோல்டு வந்து இன்னும் ஹை ஆகிட்டே தான் போயிருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கோல்டு வந்து குறையும்னு நினைச்சேன், ஆனால் குறையல. ஆனால் அதே ரேஞ்சில் சஸ்டைன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன் இன்னைக்கு வந்து எனக்கு பொசிஷன் கேரி ஃபார்வர்ட் பண்ணலைன்னா, நாளைக்கு வந்து நம்ம மார்க்கெட் மட்டும்தான் ஹாலிடே, மற்ற எல்லா மார்க்கெட்டும் ஓப்பனில் இருக்கிறதால நான் வந்து யூஎஸ் மார்க்கெட் மெயினாக வந்து யூஎஸ் மார்க்கெட் ஓப்பனில் இருக்கிறதால நம்ம இந்த மார்க்கெட்டில் வந்து நான் எல்லா பொசிஷனும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து நம்ம மார்க்கெட் மட்டும் ஹாலிடேவாக இருக்கும்போது மற்ற மார்க்கெட் வந்து ஓப்பனில் இருக்கும்போது நம்ம பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். அதர் மார்க்கெட் லீவ் நம்ம மார்க்கெட் லீவ் பண்ணும்போது அது கொஞ்சம் அந்த அளவுக்கு ரிஸ்க் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, இப்போ பாருங்க சிஆர்ஆர் எல்லாமே வந்து இன்னைக்கான டேட்டா வந்து ரிலீஸ் ஆச்சு, 10 மணிக்கான டேட்டா. ஜிஎம்டி நம்பர் 5:30ல மாத்திக்கலாம். பாருங்க, சிஆர்ஆர் மட்டும் பாத்தீங்கன்னா வந்து 4% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, 0.25% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அது வந்து சிஆர்ஆர் வந்து அது ஃபோர்காஸ்ட் அது, ஆனா வந்து 3.75க்கு, ஆனா வந்து சேம் ரேட்ல ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து அப்படியே வந்து என்ன எக்ஸ்பெக்டடோ அதே தான் வந்திருக்கு. ஓகேங்களா, இதை நான் வந்து தப்பா சொல்லிட்டேன். பட் ஆனால் ப்ரீவியஸும் 4 தான், இப்பவும் 4 தான். ஆனா எக்ஸ்பெக்டட் வந்து 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கட் பண்ணுவாங்கன்னாங்க, ஆனா வந்து கட் பண்ணல. ஓகேங்களா, இதுதான் இன்னைக்கான இது. ஓகேங்களா, ஓகே, இன்னைக்கான டேட்டா எல்லாம் முடிஞ்சது. ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் யூடியூப் சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகேங்களா, டூ த பெல் ஐக்கான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ட்ரேடிங் சம்மந்தமாக ஆல்ரெடி இந்த மாதிரி காமாடிட்டிஸ்லாம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் யாருன்னா ட்ரேடிங் பண்ணுறாங்கன்னா ரெஃபர் பண்ணி விடுங்க சேனலில். எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் சேனலுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு மெயினாக அந்த கமாடிட்டி செக்மெண்ட் வந்து மெயினாக யூஸ் ஆகும். நானும் நியர்லி ஒரு 2 இயர்ஸாக இது வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 1 இயர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி 1 இயர் வந்து ஃபுல்லாக வந்து ப்ராஃபிட்டபுளாக ஏர்ன் பண்ணுறது உங்களுக்கான பாருங்க. லேட்டி அவை கெட் 100% ரிட்டர்ன் லெஸ் தென் இயர்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எடிட்டிங்கும் எந்த ஒரு இதுவும் பண்ணுறது கிடையாது. நான் லைவாக ரெக்கார்ட் பண்ணி தான் டெய்லி போட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்கள், டைம் பார்த்துக்கோங்க. எல்லா வீடியோலையும் நீங்கள் வந்து கீழே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைவ்ல ரெக்கார்ட் ஆகிறது. எந்த ஒரு நான் வந்து எடிட்டிங்கோ எந்த ஒரு இதுவுமே பண்ணுறது கிடையாது. எனக்கு டைமும் கிடையாது. நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்ற நோக்கத்தோட பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, யாரும் இன்ட்ரெஸ்டட் இருந்தால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் டீட்டெயில கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.